We continue the third video. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸியானது கூட கவனிங்க 5.1 வந்துட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த பேர் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள். இப்போ தான் அட்ஜசன்ட் ஆங்கிளோட டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன இருக்கணும், அட்ஜசன்ட் ஆங்கிள்னா எப்படி இருக்கணும், 2 ஆங்கிள்ஸ் எடுக்கணும் which have காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், காமன் ஆர்ம்ஸ் இருக்கணும், whose interior do not overlap. இப்படி இருந்தால் தான் அந்த 2 ஆங்கிளும் வந்து என்னன்னு சொல்லுவோம், அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ இந்த போல் கொடுத்துருக்குறாங்க பிக்சர். இந்த பிக்சர் வச்சு தான் இந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப பிக்சர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஸ்டினில் பிக்சர் வரைஞ்சிக்கோங்க. எப்பயும் போல் கொஸ்டின் எழுதி பிக்சர் வரைஞ்சிக்கோங்க. ஆன்சரில் வரைய வேண்டாம். ஸோ அந்த பிக்சரை பார்த்தே தான் நம்ம எல்லாமே ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸில் பிக்சர் ரொம்ப முக்கியம். பென்சிலில் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. என்னென்னலாம் பேர் கொடுத்துருக்காங்களோ அதே போல் பேர் கொடுத்துருக்கோங்க. ABG CDEF இதெல்லாம் ஆம் இல்லைங்களா. BGங்கிறது, CFங்கிறது, CEங்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஆம் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம், அட்ஜசன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ABG அடுத்தது GBC இது ரெண்டுமே என்னது, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இதில் எது காமன் ஆம், BG தான் காமன் ஆம். அடுத்தது பாருங்க, அடுத்து இது நிறைய எழுதலாம். இதில் BCF ஒன்று, அடுத்தது FCD இப்படி எழுதலாம் இல்லையா. BCF FCD காமன் நாம் வந்து CF. நெக்ஸ்ட் பாருங்க, BCF இந்த பிக்சர்ல இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். டயக்ராம் மஸ்ட், ஓகேவா. BCF FCE இப்படியும் எடுக்கலாம். FCE இப்படி எடுக்கலாம். முதல்ல D எடுத்தோம், அப்புறம் E எடுத்துக்கிறோம். அடுத்தது லாஸ்ட் பாருங்க, FCE அடுத்தது ECD இது எல்லாமே அட்ஜசன்ட் ஆங்கிள் தான். இவ்வளவுதான்ப்பா சம்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிச்சு. இதை காட்டிலும் செகண்ட் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸி பாருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் JIL ஓட ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் JIL from the given picture அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் மட்டும் 27, இந்த ஆங்கிள் 38 கொடுத்துருக்காங்க. 2 ஆங்கிள் ஆட் பண்ணிட்டா டோட்டல் ஆங்கிள் JIL ஓட ஆங்கிள் கிடைச்சிடும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள் LIK and KIJ or then adjacent angle. நமக்கு என்ன வேணும், JIL அந்த முழு ஆங்கிள் வேணும். வேணும்னா என்ன பண்ணணும், இந்த சம் ஆஃப் த அந்த அட்ஜசன்ட் ஆங்கிள் ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆங்கிள் கிடைச்சிடும் இல்லைங்களா. ஸோ அதான் இங்க எழுதியிருக்காங்க. JIL is equal to என்ன எழுதியிருக்காங்க, JIL is equal to LIK KIJ. அப்படியே இப்படி அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இங்க இப்படி இருக்கு, டயக்ராம் இப்படி இருக்கு. இது வந்து J, இது I, இது வந்து L, இது வந்து K. ஸோ நமக்கு இந்த ஃபுல் ஆங்கிள் வேணும்னா இந்த 2 ஆங்கிளையும் இந்த அட்ஜசன்ட் ஆங்கிளையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு இந்த ஃபுல் ஆங்கிள் கிடைச்சிடும். ஆனால் இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 38 கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27 கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணிட்டா 38 + 27 ஃபுல் ஆங்கிள் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆங்கிள் 65. 38 + 27 that is equal to 65. செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி தேர்ட் ஒன். ஃபைண்ட் த ஆங்கிள் GEH. ஓட ஆங்கிள் கேட்டிருக்காங்க. GEH இந்த ஆங்கிள் மட்டும் கேட்டிருக்காங்க ஃப்ரம் த கிவன் ஃபிகர். இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா பாருங்க, ஃபுல் ஆங்கிள் 120, ஃபுல் ஆங்கிள் அதாவது HEF ஓட ஆங்கிள் 120. ஆனால் GEF ஓட ஆங்கிள் 34. அப்போ ஃபுல் ஆங்கிள் இருந்து 34 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். ஸோ அதுதான் இங்கே இங்கிலீஷில் இந்த ஆங்கிள்ஸ் எழுதியிருக்காங்க. நமக்கு என்ன வேணும், ஆங்கிள் நமக்கு GEH வேணும். அது எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் GEH கண்டுபிடிக்கணும்னா ஃபுல் ஆங்கிள் HEF is equal to full angle is equal to HEG plus GEF. அதை எழுதியிருக்காங்களா, ஃபுல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு HEG plus GEFன்னு எழுதியிருக்காங்க. பட் வி நோ தட் HEF வந்து ஃபுல் ஆங்கிளோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ, 120.
அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஹெச்இஜி தான். ஜிஇஹெச்னு எழுதலாம், ஹெச்இஜின்னு எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் நமக்கு ஜிஇஎஃபோட ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் வந்து 34ன்னு தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியாத எப்பயுமே லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நம்பர்ஸ்லாம் ரைட் சைடில் கொண்டு வரணும். அப்போ 120ல் 34 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 86 கிடைக்கும். எப்படி வந்துச்சு? இங்கே 2ல் இங்கே 1 கொடுக்குறோம், இங்கே 1ன்னு ஆகிடும். 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே வந்து 1ல் 3 போகாது, அகெயின் இங்கே 11 ஆகிடும். 11ல் 3 போச்சுன்னா 86. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஜாமெண்ட்ரியில் லைன்ஸ் பார்த்தோம், ஆங்கிள்ஸ் பார்த்தோம், அடுத்தது பேர் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லீனியர் பேர் பார்த்தோம். அப்புறம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பார்த்தோம். எக்ஸசைஸில் 5.1ல் 3 சம்ஸ் பார்த்தோம். இந்த 3 சம்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் நோட்டில் போட்டணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா குரூப்பில் கேட்கலாம், கன்சர்ன் குரூப்பில் கேட்கலாம். இதை நீட்டாக இந்த சப்ஜெக்ட் நோட்டில் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த 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 பிக்சரை போட்டுக்கோங்க. கொஸ்டினில் மட்டும் போட்டுக்கோங்க, சொல்யூஷனில் வேணால் அந்த கொஸ்டினில் வச்சு ஆன்சரை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி see in the next class.